உன்னால் ரட்சிக்கப்பட்டவர்கள் இவர்கள். அனைவரையும் நீயே காப்பாற்றினாய். பக்தர்களுக்கு தாயாகவும் பாவிகளுக்கு மகா காளியாகவும் மாறுகிறாய். உன்னுடைய சக்திக்கு எல்லை என்பதே இல்லை. நான் மகாகாலனாவே. ஆகையால் நீ மகா காளியாவாய். மகாகாளி போற்றி, 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 மகாகாளி போற்றி. முதல் முறையாக என் மனம் அமைதி கொள்ள மறுக்கிறது. அப்படி என்ன சக்தியை கொண்டுள்ளாள்? முதலில் என் சேனைகள், பிறகு சண்டுவும் மண்டுவும், அவ்வாறே மூர்க்க அரக்கனையும் அழித்து விட்டாள். உன்னை எங்கி கதிக்கு ஆளாக்கி இருக்கிறாள் நிசும்பா. கண்களால் காணாமல் தங்களால் உணர முடியாது. அவள் அசைவு ஒவ்வொன்றும் பெரும் சூறாவளி போல் இருந்தது. அவள் பார்க்கும் இடமெல்லாம் தீப்பிழம்பென மாறிக்கொண்டே இருந்தது. மகா காலனையும் விட அவள் மிகவும் ஆபத்தானவள். ஒரு நாள் நிச்சயம் நான் நம்மை எதிர்க்கும் அந்த மகா காளியை இல்லாமல் செய்துவிடப் போகிறேன். அதற்கு கால பிரபந்த யாகம் செய்ய வேண்டியது அவசியம். எப்படி? அவளை வெல்ல யாராலும் இயலாது. அவள் எங்கிருந்து வருகிறாள் என ஒன்றுமே புரியவில்லை. ஆம், அதை பற்றி நாம் அறியாமல் இருக்கலாம். இருப்பினும் எதற்கு வந்தாள், ஏன் வந்தாள் என்பதை அறிய வேண்டும். ஒருவேளை பார்வதியை ரட்சிக்க வந்திருக்கலாம். அவ்வாறெனில் பார்வதியை கூடிய விரைவில் என் வசப்படுத்துவது நிச்சயம். பார்வதியே தானாக வந்து நம் இடத்தில் தஞ்சம் புகுவது நிச்சயம். மகாகாளி. கண்டாயா பார்வதி? அனைவரும் ஆனந்தம் கொண்டுள்ளனர். இருப்பினும் என் மனதில் ஆனந்தத்திற்கு பதிலாக வருத்தம் மிஞ்சி இருக்கிறது மகாதேவா. நான் யார்? இதற்கான பதில் எனக்கு அவசியம் தேவை. தாங்களும் அந்த பதிலை கூறவில்லை. அனைத்தையும் அறிந்தவர் தாங்கள். ஆனால் இந்த சக்தியானது எனக்கு எதற்கு மகாதேவா? நான் என்ன செய்ய போகிறேன்?
எதற்காக இந்த புது பரீட்சையை எனக்கு அளித்தீர்கள்? இதற்கான பதில் தெரியும் வரை என் மனம் சாந்தி அடையாது மகாதேவா. ஏனெனில் இந்த யாத்திரை உனக்கானது கௌரி. உன்மேல் மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளேன். எங்கு அதர்மம் ஏற்பட்டாலும் சுவாமினியாய் நீ அதை தீர்த்து வைப்பாய் பார்வதி. இத்தகைய உன் யாத்திரையில் நான் எதற்காக துணையாக இருக்க வேண்டும்? உனக்கு துணை யாரும் தேவையில்லை. மகாதேவ், தன்யனானே, இந்த மகா காளியே நேரில் வந்து எனக்கு ஆசிர்வாதம் அளித்ததினால் தாங்களும் அனைத்தையும் அறிந்திருந்தீர்கள் தானே? ஏன் என்னிடம் மறைத்தீர்கள்? இப்பொழுதாவது கூறுங்கள், எனக்கு மட்டும் ஏன் இப்படி? சூரியனுக்கு ஒளியானது என்ன சொல்லித்தரப் போகிறது? நீ ஒரு சமுத்திரம் தேவி. உன் எதிர்காலம் என்னவென்பதை நீயே அறிய வேண்டும். உன் லட்சிய வழி நடத்தல் வேண்டும். அதற்கான பயணத்தை தனியாக துவங்க வேண்டும். வணங்குகிறேன் மகாகாளி. தேவி பார்வதி, அந்த சக்தி தாங்கள்தான் என்று நான் கூறினேன் அல்லவா? என்னவாயிற்று தேவி பார்வதி? ஏன் இத்தனை சங்கடம் தங்களுக்குள்? அப்பொழுது தாங்கள் செய்த அனைத்துமே தேவர்களை காப்பதற்காக அவசியம் தேவைப்பட்டது. மகாதேவரை அவமதித்தும் விட்டேன். தாங்கள் நாராயணனின் மனைவிதானே தேவி லட்சுமி? தங்கள் பதியின் மீது பாதங்களை வைப்பீர்களா? அப்படி ஒரு பாவத்தை செய்த எனக்கு என் வாழ்நாளில் பிராயச்சித்தமே கிடைக்கப் போவதில்லை. அவ்வளவு ஆக்ரோஷமாக இருந்த என்னை அன்று தன்னுடைய கண்களால் என்னை சாந்தப்படுத்தியவர் மகாதேவர். ஆனால் நான் என்ன செய்தேன்? அவர் சரீரத்தின் மீது பாதத்தை வைத்து பாவம் புரிந்து விட்டேன். ஏன் இவ்வாறு பேசுகிறீர்கள் பார்வதி? இவை அனைத்தும் தங்களின் பிரம்மை. பிரம்மை இல்லை, என் மனதில் தோன்றி. உங்களால் எனக்கு பதில் கூற முடியாத லட்சுமி. தாங்கள் என்னுடைய சகி ஆவீர்கள். இருப்பினும் என்னை கண்டு அஞ்சுகிறீர்கள். அசுரர்களை வதம் செய்து என்னுடையவர்களை நான் இழந்து கொண்டிருக்கிறேன். அவ்வாறு அல்ல தேவி பார்வதி. நாராயணன் தங்களுக்காக காத்திருப்பார். தாங்கள் செல்லுங்கள். அத்தகைய கேள்வி ஒன்றிருப்பின் அதற்கான பதிலை தேடி சுவாமினியே சென்றாக வேண்டும். நீ செல்லும் இந்த யாத்திரையில் என்னாலும் வர இயலாது. எவரும் உன் துணை இருக்க மாட்டார்கள். உண்மைதான் மகாதேவா. என் கேள்விக்கான விடையை நான் தான் தேட வேண்டும். அதற்காக நான் கைலாயத்தை தியாகம் செய்ய வேண்டும். இன்று வரை தங்களை பிரிந்து செல்ல வேண்டும் என்று நினைத்ததே இல்லை. ஆனால் இன்றோ நான் செய்த பாவங்கள் என்னை துரத்துகிறது.
என்னை தடுக்காதீர்கள் மகாதேவா. நான் செல்வதற்கு காரணம், என் மனதில் எழுந்திருக்கும் இந்த கேள்விக்கான பதிலை நானே கண்டுபிடித்தாக வேண்டும். அதற்கான யாத்திரையை தாங்கள் தடுக்கவும் வேண்டாம், என்னுடன் வரவும் வேண்டாம். அதுவரை இந்த பார்வதி உங்கள் கண் முன்னால் வரமாட்டாள். கௌரி, வேண்டாம் மகாதேவா, என்னை தடுக்காதீர்கள். நான் இங்கு வந்தது உன்னை தடுப்பதற்கல்ல. உனக்கு விடை கொடுக்கவே வந்தேன். செல். இப்பயணத்தை தொடங்குவதற்கு முன் அவசியம் நீ வாக்கொன்றளிக்க வேண்டும் பார்வதி. இவ்வுலகை பொறுத்தவரை நீ என் மீது பாதம் வைத்தாய். ஆனால் என்னை பொறுத்தவரை நீயே என்னுடைய ஹிருதயமாவாய். நீ செல்லும் பயணம் கடுமையாக இருக்கலாம். நான் அறிவேன் மகாதேவா. இன்னொன்றையும் நான் அறிவேன். இந்த பயணம் எனக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும். இறுதி பயணமாகவும் இருக்கலாம். ஏனெனில் இந்த பயணம் உனக்கானது கௌரி. எனக்கு இதில் பூரண சம்மதம். இத்தகைய கேள்வி இல்லையெனில் இப்படி ஒரு பயணத்தை நீ மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது. நீ மேற்கொள்ளும் இப்பயணத்தில் நான் உடன்வர இயலாது கௌரி. நான் மட்டுமல்ல, எவரும் உடன்வர இயலாது. சக்தி இல்லையே, இந்த சிவனும் இல்லை.
இதுதான் நடக்க வேண்டும். கால ஞானத்தை அறிய கைலாயத்தை விட்டு பார்வதி வெளியேறிவிட்டாள். அவள் தான் யாரென்று உணரும் சமயம் வெகு தூரத்தில் இல்லை. அனைவருக்கும் முக்தி கிட்டும். மீதம் இருப்பது பேரழிவு ஒன்றேயாகும். பிரபு, அன்னை பார்வதி தேவி எங்கிருக்கிறார்? கைலாயம் முழுவதும் தேடிவிட்டோம். பார்வதி கைலாயத்தை விட்டு சென்று விட்டாள் நந்தி. என்ன? அன்னை கைலாயத்தை விட்டு சென்று விட்டாரா? ஆயினும் என்னவாயிற்று மகாதேவா? நாங்கள் தவறிழைத்து விட்டோமா? அன்னை எங்கு சென்று விட்டார்? எங்கு? அவள் மனதில் எழும் கேள்விகளுக்கான பதில் கிடைக்குமோ அங்கு பதில் மட்டுமல்லாது வாழ்வின் போதனைகளும் கிட்டும். இருப்பினும் தாயற்ற குழந்தையாக இந்த கைலாயம் தவிக்கிறதே மகாதேவா. அதை தாங்களும் அறிவீர்கள் பிரபு. இருப்பினும் அன்னையை ஏன் தடுக்கவில்லை? ஒவ்வொருவரின் வாழ்விலும் லட்சியம் என்பது உண்டு நந்தி. அவள் செல்ல முற்படும் போது தடுக்க நான் யார்? இருப்பினும் அன்னை இல்லை எனில் நமது நிலைமை என்ன? இனி எங்களை போன்றவர்களை யார் பார்த்துக் கொள்வார்கள் சுவாமி? அன்னையை அழைத்து வாருங்கள் பிரபு. தாங்கள் எனக்கு ஆணையிட்டால் நானே செல்கிறேன். உன் அன்னை தானே நந்தி. தாயை அழைத்து வருவது தனையனின் கடமை அல்லவா? நீ இங்கு இன்னும் தாமதித்தால் அங்கு விபரீத விளைவுகள் ஏற்படக்கூடும் நந்தி. புறப்படு. தாங்கள் கூறும் பொருள் எனக்கு புரியவில்லை. விபரீதம் ஏதாவது நடக்கப் போகிறதா? சமயத்தை விரயமாக்குகிறாய் நந்தி. முடிவெடுத்த பின்பும் தாமதிப்பது தவறாகும். இனி நாம் நேரத்தை கடத்த வேண்டாம் மன்னா. பார்வதி கைலாயத்தை விட்டுவிட்டு தனியாக செல்கிறாள். அந்த பார்வதி மட்டும் நமது கையில் சிக்கிவிட்டால் அந்த மகா காளியும் நமது கட்டுப்பாட்டில் வந்து விடுவாள். மகாதேவன் ஏற்கனவே கூறியுள்ளான். அவன் மூடன் அல்ல. நன்கு யோசி. மகாதேவன் நன்கு அறிவான். நம் இருவருக்கும் பார்வதி தேவைப்படுகிறாள். இருப்பினும் அவளை தனியாக அனுப்பியிருக்கிறான் என்றால், அவளும் துணிவுடன் இங்கு வந்திருக்கிறாள் என்றால், இதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டாமா? இதற்கு பின்னால் நிச்சயம் ஏதோ காரணம் உள்ளது நிசும்பா. மகாதேவர் என்ன செய்வார், ஏது செய்வார் என்று நாம் எப்படி அறிந்து கொள்வது? இப்போது நமக்கு கிடைத்திருக்கும் வாய்ப்பு. மகாதேவி தனியாக வந்துள்ளாள். அதுவும் கைலாயத்தை விட்டு வெகு தொலைவில் வந்துள்ளாள். அவளை அபகரிப்பதற்கு இது சரியான தருணம் சகோதரா. இந்த இடத்தை கண்டதும் ஒரு விசித்திர உணர்வு தோன்றுகிறதே. பார்வதி இத்தகைய சூழ்நிலையில் தனியாக இருப்பது உசிதமா மகாதேவா? மார்க்கத்தை அவரால் தான் தர முடியும் என்று தெரியும். ஆனால் அதற்கான மாற்றத்தை தாங்கள் செய்யலாமே. பார்வதி குழந்தை மனம் படைத்தவள். அவள் எந்த சூதும் அறியாதவள். அப்படிப்பட்ட அவள் தனியாக செல்வதா? நன்மை தீமை அறியாதவள் தனியாக செல்வது ஆபத்தல்லவா?
ஒன்றை தாங்கள் மறந்துவிட்டீர்கள். பார்வதி தங்களின் சகோதரி மட்டுமல்ல, மகா சக்தியான காளி. 7 உலகங்களையும் ரட்சிப்பவள். அவளை என்னாலும் எவராலும் தடுக்க இயலாது. தாங்கள் என்ன கூறினாலும் என் மனம் ஏற்கவில்லை. அவள் சக்தி படைத்தவள்தான். இருப்பினும் அவள் மனதளவில் மனிதர்களின் மனத்தை கொண்டவள். எதிர்பாராத ஆபத்துக்களை அவள் தாங்க மாட்டாள். மிகவும் குழம்பிப் போவாள். எனில் நம் பார்வதி இதை அனைத்தையும் எவ்வாறு சமாளிப்பாள்? தங்களுக்கும் எனக்கும் உள்ள வேறுபாடு இது ஒன்றே. தங்களின் பார்வையில் பார்வதி ஒரு சாதாரண மனுஷியாகவே தெரிகின்றாள். ஆனால் என்னுடைய பார்வையில் மனிதர்கள் மேல் கருணை உள்ளம் கொண்ட தெய்வ சக்தி அவளாவாள். அவளே ஆதிசக்தி நாராயணா. ஆதிசக்தியே முடிவெடுத்த பின் அடியேன் எவ்வாறு தடுக்க இயலும்? தாங்கள் எதையோ மறைப்பது போல எனக்கு தோன்றுகிறதே. மகா காளியின் குரூர ரூபத்தை மாற்றக்கூடிய அந்த மகாதேவனால் பார்வதியை தடுக்க இயலவில்லையா? ஏனெனில் பார்வதி மேற்கொண்ட இப்பயணத்தின் தொடக்கமே எனக்கு மட்டற்ற ஆனந்தத்தை அளித்தது. எனது இந்த பயணத்தை தாங்கள் தடுத்து நிறுத்தவும் வேண்டாம், என் உடன் வரவும் வேண்டாம். எனில் தாங்கள் கூறுவது... ஆம் நாராயணா, நான் கூறுவது உண்மை. ஒவ்வொருவர் பார்வையிலும் காட்சி வேறுபடுகின்றது. அப்படிப்பட்ட அவள் தனியாக செல்வதா? பார்வதியிடம் அனைத்தையும் கூறிவிட்டால் அவள் மேற்கொண்ட பயணத்தின் நோக்கம் மாறிவிடும் அல்லவா? அவளின் பயணத்தில் என்றும் தடையாக இருக்க மாட்டேன். எத்தனை காலங்களுக்கு இதை மறைக்க இயலும்? இன்னும் எத்தனை நாட்களுக்கு தாங்களே கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள்? தாங்கள் கஷ்டப்படுவது எனக்கு தெரியும். தாங்கள் நினைத்தால் அனைத்தையும் மாற்றலாமே. பார்வதிக்கு மார்க்கத்தை காட்டுங்கள். அவளுள் எழும் கேள்விக்கு விடை தாருங்கள் மகாதேவா. பலமுறை என் ஆசைகள் தோல்வியடைந்தது, நிராசையானது. ஆனால் இம்முறை எனக்கு நம்பிக்கை தோன்றுகிறது. பார்வதிக்கு மார்க்கத்தை காட்ட வேண்டியது நான் அல்ல, பார்வதி சுய மார்க்கத்தை கண்டறிய வேண்டும். என்ன விசித்திரம் இது! நான் எதற்கு இந்த இடத்திற்கு வர வேண்டும்? பார்வதியின் பயணமானது பரந்த நோக்கம் கொண்டதாகும். தங்களுக்கு புரிகிறதா? இப்பொழுது நாம் என்ன செய்வது மகாதேவா? காத்திருக்க வேண்டும். பார்வதி அப்பயணத்தின் மூலமாக அவளை பற்றி அறிந்து கொள்கிறாளா இல்லையா என்று காத்திருக்க வேண்டும். தன்னையே உணரும் அந்த யாத்திரையில் பார்வதி எச்சமயம் தன்னை கட்டுக்குள் வைத்திருக்க உணர்கிறாளோ அப்போது அவள் அறியாத பல விஷயங்களையும் நான் கூறுவேன். ஒருவேளை நீங்கள் கூறுவது போல் பார்வதி கட்டுக்குள் வரவில்லை என்றால்? இக்கேள்வியை நான் எண்ணி பார்க்க கூட விரும்பவில்லை நாராயணா. யார் அது? யார் அங்கே? தாயே, நந்தி,
நீங்கள் அனைவரும் இங்கு? தங்களை அழைத்துச் செல்லவே வந்துள்ளோம் தாயே. கைலாயம் தாங்கள் இல்லாமல் சூன்யமாக உள்ளது. ஒப்புக்கொள்கிறேன், தாங்கள் எங்களை பெற்றெடுக்கவில்லைதான். இருப்பினும் நாங்கள் தங்களுடைய பிள்ளைகள் தானே. தாயானவர் பிள்ளைகளை விட்டு எங்கும் செல்ல மாட்டார். நான் யாத்திரை செல்கிறேன் நந்தி. அப்படி என்ன யாத்திரை தாயே? அது எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும். இந்த யாத்திரை எங்கு சென்று முடிகிறதோ அங்குதான் என் கேள்விக்கான பதில் இருக்கிறது. அந்த பதில் கிடைக்கும் வரை என் யாத்திரையும் தொடரும். நான் விரும்புவதும் அதைத்தான் கௌரி. நீ திரும்பி வரும் பொழுது அனைத்தையும் அறிந்தவளாக வர வேண்டும். முன்னேறிச் செல். இருள் சூழ்கிறது. ஏதோ ஒரு விபரீதம் நடக்கப் போகிறது. கைலாயத்தின் தேவதை அற்புத அழகியே, சண்டு மண்டு கூறியது உண்மைதான். மகாதேவா, சும்பன் பார்வதியின் முன்னால் நிற்கிறான். வேண்டாத காரியம் நடக்கும் முன் அவரை நாம் காத்தாக வேண்டும். மகாதேவா, நாம் ஏதேனும் செய்தாக வேண்டும். இல்லை நாராயணா, நான் செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. இங்கு உன் தரிசனத்தை காணும் போது எவ்வளவு இன்பமாக உள்ளது தெரியுமா? என் சோகமெல்லாம் என்னவென்றால், உன்னுடைய இத்தகைய அழகை அந்த சாம்பல் சந்நியாசிக்கு அர்ப்பணித்தாய். உன்னுடைய அழகெல்லாம் இந்த அரசனுக்கு உரியது, அந்த யாசகனுக்கு அல்ல. இந்த அழகை ஆராதிக்கும் அருமையை அந்த கபாலன் அறிய மாட்டான். உன்னுடைய யவ்வனத்திற்கு சிறந்த இடம் எது தெரியுமா? என்னுடைய மாளிகைதான். வார்த்தைகளை உதிப்பதற்கு முன் என்னவென்று யோசித்து பேசு. தேவையில்லாத வார்த்தைகளை உதிர்க்காமல் இங்கிருந்து சென்று விடு. செல்வதா? என்னால் எவ்வாறு செல்ல முடியும்? கோபத்தில் உன்முகம் இன்னும் அழகாக தெரிகிறது. அமைதி கொள்ளுங்கள் தாயே. யாரை எப்படி அழைப்பது என்று தெரியாதா? மூடனே, இந்த அழகான தங்கத் தாரகையை தாய் என்றா கூறுவது? பார்வதி இங்கிருந்து செல்ல நினைத்தால் நான் முதலில் கொய்வது உன் தலையாகத்தான் இருக்கும். பார்வதி,
நீ தாளாட்டும் தாயல்ல. என்னுடைய மாளிகையில் நீ மகாராணியாக இருக்க வேண்டியவள். உன் மரணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது மூர்கனே. பார்வதி, அழகு சௌந்தர்யத்தின் அமிர்தமே, உன் அழகிற்காக எத்தனை முறை வேண்டுமானாலும் மரணிக்கலாம். சும்பன் தன் வரம்பை மீறி சென்று கொண்டிருக்கிறான் மகாதேவா. பார்வதி கோபம் அடைந்தால் மகாகாளி வெளிப்பட்டு விடுவாள். அது விபரீதமாகிவிடும். உங்கள் மௌனம் என்னை ஆச்சரியப்படுத்துகிறது. பதில் கூறுங்கள் மகாதேவா. தாங்கள் தங்களின் பதி தர்மத்தை மறந்து விட்டீர்கள் போலும். இருப்பினும் நான் என் சகோதரியை ரட்சிக்க வேண்டும். பதி தர்மம். பதி தர்மம் என்பது ஒரு பெண்மையை காப்பாற்றுவது மட்டுமல்ல நாராயணா. இந்த யுத்தத்தில் பார்வதி மட்டுமே செயல்பட வேண்டும். பதி என்ற காரணத்தினால் பார்வதியின் சக்தி என்பதை நான் உணராமல் இல்லை. இந்த யுத்தத்தில் வெற்றி என்பது அவள் மட்டுமே அடைய வேண்டிய ஒன்றாகும். பார்வதியின் மகா சக்தியை நான் நன்கறிவேன் நாராயணா. குரோதத்தை வெளிப்படுத்தும் தன்மையை அவள் கற்க வேண்டும். மகாதேவனுக்கு உன்மேல் அன்பிருந்தால் தனியே அனுப்பியிருக்க மாட்டான். நீ என்னுடைய மாளிகையை அழகுபடுத்துவதற்கு வந்தவள் பார்வதி. மகாதேவரை பற்றி அப்படி பேசாதே மூர்கனே. பார்வையிலிருந்து நான் விலகவே மாட்டேன். இன்று உன்னுடைய கரங்களால் இவனை அழிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது நிசும்பா. தாங்கள் கவலை கொள்ளாதீர்கள் தாயே. தாங்கள் சென்று விடுங்கள். இல்லை நந்தி. தயை கூர்ந்து செல்லுங்கள். தாங்கள் இங்கிருந்து சென்று விடுவது நல்லது. அற்புதமான இடம். வண்ண வண்ண மலர்களை காண்கிறோம். அனைத்தையும் விடுத்து உன்னோடு வர மனம் எண்ணுகிறது. இன்னும் எத்தனை தூரம் செல்வாய் பார்வதி? இன்று உன்னுடைய பயணம் கூடிய விரைவில் முடியப் போகிறது. ஏன் தெரியுமா? இந்த மூவுலக அரசன் சும்பன் உன்னை பின்தொடர்கிறான். இந்த இடம் எனக்கு பரிச்சயமானதாக தெரிகிறதே. பல யுகங்களாக நான் இங்கு வாழ்ந்தது போன்ற உணர்வு எனக்கு ஏற்படுவது ஏன்? சமயம் வந்துவிட்டது. கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பார்வதி அறியப் போகிறாள்.
நீயா? உன் சித்தத்தின்படிதான் நான் வந்துள்ளேன் கைலாய தேவதையே. அழகும் அறிவும் ஒன்று சேர்ந்து உன்னுள் காணப்படுகிறது. உன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீ ஏதேனும் வனத்திற்கு செல்வாய் அல்லது மலையில் ஏறி மகாதேவனை தியானிப்பாய் என்று நினைத்தேன். ஆனால் நீ இங்கு வந்து விட்டாயே. இந்த இடத்தில் 3 செவில்கள் உள்ளன. 4வது மகாபலி சும்பனாவான். இப்போது உன்னை யார் காப்பாற்றுவார்கள் கைலாய தேவதையே? பெண்ணே, சென்று விடு. பின்னால் தான் செல்கிறேன், உன் பின்னால். நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம். இதுவரை சாமானியனிடம் நீ இருந்து வந்தாய். இப்போது சும்பனின் சக்தியை நீ அறிவாய். உன்னை காக்கும் சக்தி எனக்குள்ளது கைலாய தேவதையே. மகாதேவா, பார்வதி இன்னும் அவளை வெற்றி கொள்ளவில்லை. அவளின் சக்தியை அவள் உணர்ந்தாக வேண்டும். இது என்ன விபரீத விளையாட்டு மகாதேவா?
தாங்கள் திரும்பி வந்து விட்டீர்களா? நான் காத்திருந்தது வீண் போகவில்லை. யார் நீ? நான் தங்களை காப்பதற்காகவே இங்கு வந்துள்ளேன். யாரேனும் தங்களை நெருங்க நினைத்தால் கூட அவர்களை நான் அழித்து விடுவேன் தேவி. நான் காலபைரவன். என்ன நேர்ந்தது சகோதரா? என்னவாயிற்று? மகாதேவரின் கருணை, எனது விசுவாசம் வீண் போகவில்லை. தாங்கள் இங்கு வருவீர்கள் என நான் நிச்சயம் அறிவேன். மீண்டும் தாங்கள் புது சரீரத்துடன் எனக்கு தரிசனம் தருவீர்கள். மீண்டுமா? அப்படி என்றால் தங்களுடைய இந்த கவசம் தங்களை பாதுகாக்கும் தேவி. எனது உயிரை குடித்து ஒருவன் என்னை அழிக்கும் வரை தங்களை யாராலும் நெருங்க இயலாது தேவி. சிவ 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 சிவ. நிசும்பா, உனக்கு நினைவில்லையா? எந்த ஆனாலும் எங்களை அழிக்க முடியாது என்று வரம் பெற்றிருக்கிறோம். பிரம்மதேவரின் வரத்தின் காரணமாக இன்று இப்படி ஒரு அனர்த்தம் நேர்ந்து விட்டதே மகாதேவா. தீமை எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் நன்மையின் வரவை எவராலும் தடுக்க இயலாது. தன் சக்தியை அது வெளிப்படுத்தியே தீரும். எங்கள் மரணத்தை நிர்ணயிக்க அந்த கடவுளாலும் இயலாது. மனிதர்களாலும் இயலாது, அந்த தேவர்களாலும் இயலாது. இருப்பினும் உங்கள் அழிவு நிகழ்ந்தே ஆகும். அதற்கான சக்தி எப்பொழுதோ புறப்பட்டு விட்டது. தாயே, Amrita
அம்பிகா தேவி, இங்கிருந்து செல்லுங்கள், இல்லை என்றால் என் கோபக்கணையில் பஸ்பமாகி விடுவீர்கள். இங்கு அனைவரும் என்னிடம் வந்து வசமாக மாட்டிக்கொண்டீர்கள். நான் பார்வதியை இழுத்து செல்வதை எவராலும் தடுக்க இயலாது. பொறுமை நிசும்பா, நாம் இப்போது அவசரப்படுவது மிக முட்டாள்தனமாகும். பெண்களால் நமக்கு எவ்வித தீங்கும் வரக்கூடாது. தற்போது நாம் இங்கிருந்து விலகிச் செல்வதே உசித்தமாகும். குரோதம் கட்டுக்குள் வரவில்லை என்றால் பேரழிவு ஏற்படும். கட்டுக்குள் வைத்திருந்தால் ரட்சிப்பாய். இனி முடிவெடுக்க வேண்டியது நீதான் காளி. சாந்தி, அமைதி. கட்டுப்படுத்த வேண்டும். பார்வதி தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டாள். நாராயணா, அப்படியெனில் தாங்கள் செல்லும் நேரம் வந்துவிட்டது மகாதேவா. இல்லை, அவளை பலவீனப்படுத்த நான் விரும்பவில்லை. அவள் அழைக்காமல் நான் செல்வது உச்சிதம் அல்ல. என்ன நடக்கிறது மகாதேவா? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அனைத்தும் விசித்திரமாக உள்ளது. ஏன் என் கோபத்தை அடக்குகிறீர்கள்? என் கவலையை போக்குங்கள் மகாதேவா. அழைப்பு வந்துவிட்டது நாராயணா. चकारचण्डताण्डवं तनोतु नः शिवः शिवम् जटाटवीकलज्जलप्रवाहभावितस्थले कलेवलम्ब्यलम्बितां भुजङ्गतुङ्गमालिकाम् टमट्टमट्टमट्टमन्निनादवट्टमर्वयं चकारचण्डताण्डवं மகாதேவா, மகாதேவா, जटाकटाः सम्भ्रमं भ्रमं निलिप्पनिर्झरी विलोलविच्चवल्लरी विराजमानमूर्धनि तगद्धगद्धगज्ज्वलल्ललाटपट्टपावके किशोरचन्द्रशेखरे रति प्रतीक्षणं मम धराधरेन्द्रनन्दिनी विलासबन्धुबन्धुरस्फुरद्दिगन्तसन्तति प्रमोदमानमानसे வரமாட்டேன் என்று கூறினீர்களே. உன்னை நீயே கட்டுப்படுத்த பழகிக் கொண்டாய். நீதானே என்னை அழைத்தாய் கௌரி. இங்கு நடந்த அனைத்தையும் தாங்கள் அறிந்தீர்களா? ஆம். ஆனால் இதற்கான பதில் இங்கு நடந்த அனைத்தும் உன்னுடைய இந்த யாத்திரையின் தொடக்கமே ஆகும் கௌரி. நான் கைலாயத்திலிருந்து வந்ததே என் மனதை அமைதிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் இந்த யாத்திரை என்னை பயம் கொள்ள செய்கிறது. இது பழக்கப்பட்ட இடம் போன்ற பரிச்சயம்.
ஏதோ ஒரு விசித்திரமான உணர்வு. என்ன இது மகாதேவா? இந்த இடத்திற்கு நான் வந்ததும் இது எனக்கு புதிய இடமாக தோன்றவே இல்லை. என்ன நடக்கிறது இங்கே? நான் யார் என்று கூறுங்கள் மகாதேவா. பார், நீ காண வேண்டிய உண்மை இதுவே. இந்த யுவதி யார் மகாதேவா? என்னுடைய முதல் மனைவி சதி. உண்மையை கூறுங்கள், யார் இந்த சதி? சதியே பார்வதியாவாள். பார்வதியே சதியாக இருந்தவள். நான் இங்கு காண்பது ஸ்வப்னமா? இந்த சத்தியமானது நீ கண்ட ஸ்வப்னத்தை விட மிக பெரியது. பூர்வ ஜென்மத்தில் நீயே சதியாவாய். முன் ஜென்மத்தில் சதியாக இருந்து நம் பந்தம் ஏற்கனவே பிணைக்கப்பட்டு விட்டதா மகாதேவா? ஆம் பார்வதி, என்னுடைய இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் நீயாகவே இருந்தாய், இருக்கின்றாய், என்றென்றும் நீயாகவே இருப்பாய். அந்த ஜென்மத்தை நீ மறந்து விட்டாய். அந்த கர்மா உன் ஆத்மாவில் இன்னும் நிறைந்துள்ளது. அந்த ஜென்ம கர்மாவை பற்றி நீ அறிய வேண்டிய சமயம் வந்துவிட்டது. சதியை குறித்து நீ அறிய வேண்டிய சமயம் இது. எனது கேள்வி மகாகாளியை குறித்து. காளிக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? ஆனால் சதியை பற்றி கூறுகிறீர்களே. நிகழ்காலத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறேன், ஆனால் கடந்த காலத்தை நினைவு கூறுவது ஏன்? நிகழ்காலத்தை பற்றி அறிவதற்கு முன்பாக பூர்வ ஜென்மத்தை பற்றி அறிதல் அவசியம். அதாவது அந்தத்தின் ஆரம்பத்தை பற்றி நீ அறிய வேண்டும். அப்படியே ஆகட்டும் மகாதேவா. தாங்கள் கூறுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். கூறுங்கள், யார் இந்த சதி? சதி சதி விசித்திரமானவள். விபரீத குணங்களும் கொண்டவளே சதி ஆவாள். இரவு பகல் பாராது சுதந்திரமாக பறந்த பட்சி அவள். அவள் ராஜகுமாரி. ஆயினும் அவள் சிநேகம் கொண்டது ஒரு சந்நியாசியை. முகத்தில் அழகு, மனதில் கடுமை, பெண்மைக்கு இலக்கணமானவள். எண்ணங்களில் குழந்தை அவள், மனதில் காருண்யம். எவர் மீது தயை கொண்டாலும் அனைத்தையும் தருபவள். அவள் குரோதம் கொண்டால் எவரிடமிருந்தும் எதையும் பறிப்பாள். எந்த யுவதியும் அவள் ஆவேசத்திற்கு நிகரல்ல. அவளின் வேகத்திற்கு எவரும் இணையல்ல. நில்லுங்கள் குமாரி, தாங்கள் அங்கு செல்லக்கூடாது என்பது தந்தையின் கட்டளை. தந்தையின் அன்பானது கட்டளை இடுவது, ஆனால் மகளின் அதிகாரமோ அதை உடைத்தெறிவது.
இது ஆபத்தாயிற்று. வனத்தில் அக்னி பரவிக் கொண்டு இருக்கிறது. குமாரி சதிக்கு ஒரு விஷயத்தில் பயம் இருக்கிறது என்றால் அக்னி மீது மட்டும்தான்.